அழகாக அசைந்தாடும் கொடிகளே செடிகளே, நீங்கள் தாங்கி நிற்கும் அழகான புஷ்பங்களே பூக்களே, நீங்கள் எதற்காக மலர்கிறீர்கள்? கதிரவனை வரவேற்கவா? அதனால் உலகமெங்கும் வாசம் தெளிக்கவா? பகவத் விக்கிரகங்களில் பூஜிக்கவா? இல்லை மாந்தரின் மலர் கூந்தலில் சூடவா? எதற்காக என்று உனக்கும் தெரிவதில்லை, எதிர்பார்ப்பும் ஏதுமில்லை. இருந்தும் ஓரிரு நாட்களிலே நீ பூர்ணையாகிறாய். ஆனால் பல வேளையில் உன்னை பார்த்து ஏங்கும் நானோ பிறந்தவுடன் வலியால் அழுதேன், பின்பு பசியால் அழுதேன். அன்னையின் பாசகணைப்பில் மலர்ந்து பசி மாறி பால்வடியும் முகத்துடன் சிரிக்கப் பழகி, தவழப் பழகி, நடக்கப் பழகி, பேசப் பழகி, மாயா உலகத்தினுள்ளே நுழையப் பழகி, எல்லாமே என் அம்மையப்பனின் அருளாலும் அன்பாலும் என்று உணரத் தெரிந்தும் விதி என்ற கொடும் மாயை வாழ்க்கையினூடே எதிர் நீச்சல் போடும் வாழ்க்கைக்கு பழகி, சுகமும் துக்கமும் மாறி மாறி வரும் மனித வாழ்வை நேர்கொள்ள பழகி, கடமைகள் பலவற்றை புறம் தள்ள பழகி, சிரிக்க பழகி, நடிக்க பழகி, ஆறு அறிவுள்ள மனித வாழ்க்கைக்கு பழகி, நான் எனது என்ற அர்த்தமற்ற பாதையில் வாழ பழகி, பல வேளையில் மனித நேயத்தையே மறக்க பழகி, சஞ்சலத்துடன் வாழ பழகிய மனித ஜென்மமே, இது என் தவறா? இறைவன் தவறா? இல்லை மனித வாழ்க்கையின் நியதியே இது தானா? இறைவா ஒன்றும் புரியவில்லை.